ஹலோ வணக்கம் நமஸ்தே நேயர்களே வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய யுகாதி விஷஸ். வாரம் உலகத்திரை நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான வித்தியாசமான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்னென்ன ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் வாங்க. ஜென்ரலாக பூக்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், அழகான கலர்ஃபுல்லான விஷயம். ஆனால் பூக்களை உணவாகவும் பயன்படுது, மெடிசின்ஸாகவும் பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட ஓல்டு சித்தா மெடிசின்ஸ்ல எல்லாம் கூட பூக்கள் ஒரு சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நிறையா படிச்சிருப்போம். அதை நம்ம யூட்டிலைஸும் பண்ணியிருக்கோம். சைனாலையும் இந்த மாதிரி விஷயத்தை இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற இந்த ஒரு காலத்தில் அவங்க அவங்களோட பாரம்பரியத்துக்கு மறுபடியும் திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூக்களுக்காக, அதாவது பூ உணவுக்காகவே எஸ்பெஷலி ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ சைனாவில் நிறைய பேர் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பூக்கள் வச்சு அதோட மெடிசினல் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அதையெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்காகவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது சூப்பராக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சைனாவில். அது எப்படி போகுது, இந்த ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சீனாவில் உள்ள உணவகங்கள் விதவிதமான மலர்களை கொண்டு சுவை மிகுந்த உணவு பதார்த்தங்களை தயார் செய்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றன. இயற்கை எழில் கொஞ்சம் சீனாவில் எண்ணற்ற மலர்கள் பூத்து குலுங்கும் காட்சியை எங்கும் எப்போதும் காண முடியும். கண்ணுக்கு இனிமையாக காட்சியளிக்கும் மலர்களை அந்நாட்டு மக்கள் சமையலிலும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதிகமாக அசைவ உணவுகளை விரும்பும் சீன மக்கள் பூக்களை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு வகைகளையும் விரும்பி சாப்பிடுகிறார்கள். இந்த பூக்கள் சந்தைகளிலும் விற்கப்படுகின்றன. பூக்களின் தன்மை மற்றும் அதன் தேவையை பொறுத்து விலை மாறுபடுகிறது. குறைந்தபட்சம் 1 கிலோ பூ 2 யென்னில் இருந்து 100 யென் வரை விற்கப்படுகிறது. வீடுகளில் இதை சமைப்பது வாடிக்கை என்றாலும் உணவகங்களும் பூக்கள் கலந்த உணவை விதவிதமாக தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு சுவையுடன் பரிமாறுகின்றன. வீடுகளில் ஒரே வகையான உணவை தொடர்ந்து சாப்பிடும் மக்களுக்கு உணவகங்களில் விதவிதமான பூ உணவுகள் கிடைப்பதால் தற்போது மக்கள் உணவகங்களை நாடிச் செல்வது அதிகரித்துள்ளது. பொதுவாக டூரிஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகிறோம் அப்படின்னா ஒரு 6 to 7 hours இல்லைனா 10 hours ஆகும். ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த டூரிஸ்ட் ட்ரெயின்லாம் நல்ல ஃபீச்சர்ஸோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ சவுத் கொரியாவில் ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இது ரொம்பவே எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டிஸோட, இது வரைக்கும் இருந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குமோ, ஒரு டைனிங் ஹால், ட்ராயிங் ஹால், வாஷ்ரூம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட்கான நிறைய விஷயங்கள்லாம் அந்த ட்ரெயினில் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரெயின் எப்படி வடிவமைச்சாங்க, அது இப்போ எவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு நோட்டபிள் விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் கொரியாவில் ரயில்வேஸ் எல்லாம் ஓரளவுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டூரிஸ்ட் ட்ரெயின் அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து செம ப்ராஃபிட் அள்ளி எடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். தென்கொரியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஆடம்பர சுற்றுலா ரயில் பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த ரயில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக செல்லும் வகையில் தனித்தனி அறைகள் போன்ற அமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு குடும்பத்தினர் ஒரு அறையில் எந்தவித தொல்லைகளுமின்றி பயணிக்க முடியும். பயண நேரத்தில் இயற்கை காட்சிகளை பார்க்கும் வகையில் கண்ணாடி ஜன்னல் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. கால்களுக்கு சுடுதண்ணீர் ஒத்தடமிடும் நவீன வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப போதையில்லாத ஒயின் போன்ற பானங்கள் வழங்கப்படுகின்றன. இதேபோல் பயணிகளை மகிழ்விக்க இசை நிகழ்ச்சிகளும் ரயில்வே ஊழியர்களால் நடத்தப்படுகின்றன. 1 மாதத்திற்கு முன்பு இந்த ரயில் அறிமுகம் செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இந்த ரயிலில் பயணிக்க ஏராளமான மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். தென்கொரிய ரயில்வே நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பு கிடைத்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஏப்ரல் மாதம் வரை ஆடம்பர சுற்றுலா ரயிலில் செல்வதற்கான முன்பதிவு முடிந்துவிட்டதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் பல ரயில் சேவைகள் நஷ்டத்தில் இயங்கி வரும் நிலையில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஆடம்பர சுற்றுலா ரயில் லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.
அயர்லாந்தை சேர்ந்த சென்ட் பேட்ரிக்ஸ் அப்படிங்கிறவரோட இறந்த தினத்தை சென்ட் பேட்ரிக்ஸ் டேவா உலகம் முழுக்க இருக்கிற அயர்லாந்து மக்களும் அவங்கள சார்ந்தவங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷமும் ரொம்ப சூப்பராக அந்த செலிப்ரேஷன்ஸ் நடந்தது. அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் நடந்த இந்த செலிப்ரேஷன் வந்து இந்த பேரணி எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்தில் நடந்த இந்த செலிப்ரேஷன், இந்த ஒரு பேரணியில் பிரின்ஸ் வில்லியம்ஸ் அண்ட் கேட் இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. நிறைய மக்கள் திரண்டிருந்தாங்க. அது எவ்வளோ அழகாக நடந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அமெரிக்காவில் புனித பேட்ரிக் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அயர்லாந்து நாட்டின் பாதுகாவலராக கருதப்படும் புனித பேட்ரிக் மறைந்த தினத்தை அந்நாட்டு மக்கள் பேட்ரிக் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த ஆண்டு பேட்ரிக் தினத்தை ஒட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வாழும் அயர்லாந்து மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்று பேட்ரிக் தினத்தை கொண்டாடினர். இதில் பங்கேற்ற அனைவரும் பச்சை நிற ஆடை அணிந்து வந்தனர். இந்த ஆண்டு பேரணியில் ஓரின சேர்க்கையாளர்களும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். இசை வாத்தியங்களுடன் நடைபெற்ற கண்கவர் பேரணியை நியூயார்க் நகர மக்கள் கண்டு ரசித்தனர். இதேபோல் புனித பேட்ரிக் தின கொண்டாட்டம் இங்கிலாந்திலும் நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அந்நாட்டு இளவரசர் வில்லியமும் அவரது மனைவி கேத்தும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து ராணுவ வீரர்கள் மற்றும் குழந்தைகளின் பேட்ரிக் தின பேரணியும் நடைபெற்றது. இங்கிலாந்தில் மன்னர் எட்வர்ட் காலத்தில் கடந்த 1901ஆம் ஆண்டு முதல் பேட்ரிக் தினம் கொண்டாடப்படும் கலாச்சாரம் துவங்கியது. பிலிப்பைன்ஸில் நடந்த ஒரு எக்ஸ்போ பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கைவினை பொருட்கள் கண்காட்சி, அதாவது ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் லெவலில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஆக்சசரிஸ் இதெல்லாமே அந்த எக்ஸ்போவில் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாக பிலிப்பைன்ஸோட இந்த ஒரு எக்ஸ்போர்ட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்கும். அங்கே தான் இது வந்து ரொம்ப ஹிட்டு, ரொம்பவே ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து வேர்ல்ட் மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்போ வந்து அவங்க ரொம்ப பெரிய ரேஞ்சில் வந்து நடத்தியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நடந்தது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்தது இந்த எக்ஸ்போ. அந்த எக்ஸ்போ எப்படி இருந்தது நாமளும் பார்க்கலாம் இப்போ பிலிப்பைன்ஸில். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கைவினைப் பொருட்களின் அழகிய கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சர்வதேச சந்தையை கவரும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இதில் சுமார் 1000 வகையிலான கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த மரச்சித்திரங்கள், மர பொம்மைகள் போன்றவை கண்காட்சியில் பிரதான இடம் பெற்றுள்ளன. இதேபோல் பெண்களை கவரும் கைப்பைகள், சங்குகளால் தயாரிக்கப்பட்ட அலங்கார பொருட்கள் போன்றவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் கைவினை கலைஞர்களின் திறமையை உலக மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க முடியும் என்றும் கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் தயாராகும் கைவினை கலைப்பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமான ஏற்றுமதி நடைபெறுகிறது. கடந்த 2003ஆம் ஆண்டு 5.3 பில்லியன் யூரோ மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதியானது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஏற்றுமதியின் வளர்ச்சி இரட்டிப்பாகி உள்ளது.
டிராஃபிக் ரூல்ஸ் வயலேட் பண்ணுறது, ரேஷ் டிரைவ் பண்ணுறது, போலீஸ் கையில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்து பொந்தெல்லாம் பூந்து ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்தியாவில் இது ரொம்பவே சகஜமான விஷயம். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து சிக்னல் வயலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரேஷ் டிரைவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூஎஸில் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, போலீஸ் வந்து ஒருத்தர் காரில் போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பயங்கரமாக துரத்தினாங்க. அவரும் பயங்கரமாக ரேஷ் டிரைவ்லாம் பண்ணி நிறையா வித்தையெல்லாம் காட்டி ரோட்டில் கடைசியில் அவராக போய் டிவைடரில் இடித்து கீழே விழுந்து எந்திரிச்சு, நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகலை. பட் ஃபைனலி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு சேசிங் எதுக்காக நடந்தது, ஏன் வந்து அவங்க துரத்திட்டு போனாங்க, எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல. பட் இது கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருந்தது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அமெரிக்காவில் அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்ற ஒருவரை அந்நாட்டு போலீசார் வெகு தூரம் துரத்திச் சென்று மடக்கினர். சான் பிரான்சிஸ்கோ நகரில் வேகமாக சென்ற கார் ஒன்றை போலீசார் துரத்தினர். அப்போது அந்த காரின் முன்பக்க சக்கரம் ஒன்று வெடித்து சிதறியது. ஆனாலும் அந்த காரை நிறுத்தாமல் ஓட்டுநர் மிக வேகமாக ஓட்டிச் சென்றார். பின்னர் அந்த கார் சாலை தடுப்பில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடையாத கார் ஓட்டுநர் காரில் இருந்து பத்திரமாக வெளியேறினார். ஆனால் அவரை சுற்றி வளைத்த போலீசார் உடனடியாக கைது செய்தனர். அவர் எந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் என்ற தகவலை கூற போலீசார் மறுத்துவிட்டனர். இங்கிலாண்டோட இந்த அரசு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ராணுவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் 10 இயர்ஸாக வந்து பிரின்ஸ் ஹாரி இங்கே சர்வ் பண்ணியிருக்காரு. ஆப்கான் தாலிபான் இந்த வாரில் எல்லாம் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. அதை பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து அந்நாட்டு இளவரசர் ஹாரி ஓய்வு பெறப்போவதாக அரச குடும்ப அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். டயானா சார்லஸ் தம்பதியின் இளைய மகன் ஹாரி கடந்த 10 ஆண்டுகளாக இங்கிலாந்து ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவருடைய ராணுவ பணி முடிவுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஆஸ்திரேலியாவில் 4 வார காலம் ராணுவ பணிகளில் ஈடுபடும் ஹாரி அத்துடன் ராணுவத்திலிருந்து விடைபெறுகிறார். ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறுவது கடினமான முடிவாக இருந்தாலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஹாரி கூறியுள்ளார். இங்கிலாந்து ராணுவத்தில் பணியாற்ற தனக்கு கிடைத்த வாய்ப்பை தான் மிகவும் பெருமையாக கருதுவதாகவும் ஹாரி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற தாக்குதலில் ஹாரியும் ஈடுபட்டார். அவர் அப்பாச்சி ரக போர் ஹெலிகாப்டர்களை இயக்குவதில் கை தேர்ந்தவராவார். பிரேசிலோட அதிபர் தில்மா ரூசெஃப் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தவங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சு ரீஎலெக்ஷன்ஸ் வச்சு மறுபடியும் அவங்களே அதிபராக செலக்ட் ஆகி அவரோட பதவியேற்பு விழா கூட நம்மளுடைய எபிசோட்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஃபாலோ அப் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது அவர் தான் அதிபராக இருக்காரு. ஆனால் வந்து நிர்வாக திறமை இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூ, அதே மாதிரி கரப்ஷன் நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு இஷ்யூனால வந்து பிரேசில் மக்கள்லாம் வந்து இப்போ வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 இல்லை 200 ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட இல்லை, 10 லட்சம் மக்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக, இந்த அரசு வந்து இப்போ பதவி இறங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு போராட்டமாக இருந்தது. இந்த அரசுக்கு வந்து இதனால ரொம்பவே நெருக்கடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். பிரேசில் அதிபர் தில்மா ரூசெஃப் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய பேரணியை நடத்தின. பிரேசிலின் வர்த்தக நகரம் என்று அழைக்கப்படும் சாவ் பவுலோ நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் நாடு முழுவதிலுமிருந்து சுமார் 10 லட்சம் மக்கள் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருமே பிரேசிலின் தேசிய கொடியின் வண்ணத்தை குறிக்கும் பச்சை மற்றும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பேரணியில் கலந்து கொண்டார்கள். பிரேசில் நாட்டை ஆள்வதற்கு தில்மா ரூசெஃப் தகுதியற்றவர் என்றும் அவர் உடனடியாக அதிபர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர்.
chega de indolência, chega de descaso, de desgoverno e dizer sim a um novo Brasil. ஊழல் இல்லாத நிர்வாக திறமை வாய்ந்த மக்களுக்காக இயங்கக்கூடிய சிறந்த நிர்வாகத்தையே தாங்கள் எதிர்பார்ப்பதாக போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் தெரிவித்தனர். பிரேசில் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள தில்மா ரூசெஃப் அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு நடத்திய பேரணி அந்நாட்டு அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபைட்டர் பிளேன்ஸ், ஜெட் பிளேன்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஜம்போ ஜெட் அப்படிங்கிறது ஜெட் பிளேன்லேயே ரொம்ப பெரிய அளவிலான ஒரு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் வந்து 25 இயர்ஸ் சர்வீஸ் முடித்த ஒரு ஜம்போ ஜெட் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரிட்டையர் ஆன எந்த ஒரு ஃப்ளைட்டுமே வந்து அது ஜெட் பிளேன்ஸாக எந்த ஒரு ஃப்ளைட்டாக இருந்தாலும் அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவாங்க. அதான் ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஜம்போ ஜெட்டை வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க இதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. மக்கள் பார்வைக்காக இந்த பிரம்மாண்டமான ஜம்போ ஜெட் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்போ எப்படி இருந்தது, மக்கள் வந்து அதை எப்படி பார்த்துட்டு போனாங்க, இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் ஜம்போ ஜெட் விமானம் ஒன்று நீண்ட கால சேவையை முடித்துக் கொண்டு ஓய்வு பெற்றுள்ளது. இந்த விமானம் கடந்த 25 ஆண்டு காலமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்தது. இந்நிலையில் அந்த விமானம் பழமையாகி போனதால் அதற்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சேவையில் இல்லாத விமானங்களை உடைத்து விடுவார்கள். ஆனால் இந்த விமானத்தை உடைக்காமல் பொதுமக்கள் பார்வைக்காக வைத்துள்ளனர். இதற்காக சிட்னி அருகே உள்ள இல்லாவாரா என்ற சிறிய விமான தளத்தில் மிகப்பெரிய ஜம்போ ஜெட் விமானம் வந்திறங்கியது. இதன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த வரலாற்று விமான மறுமலர்ச்சி சங்க நிர்வாகிகள் விமானத்தை வரவேற்றனர். இந்த சங்கம்தான் ஜம்போ ஜெட் விமானத்தை பாதுகாப்பாக வைத்து பராமரிக்க உள்ளது. விமானத்தின் இறுதி பயணத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விமான நிலையத்திற்கு சென்று பார்த்து ரசித்தனர். 25 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவின் பல்லாயிரக்கணக்கான மக்களை சுமந்து சென்ற ஜம்போ ஜெட் விமானம் தற்போது காட்சி பொருளாக மாறிவிட்டது. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலக அளவில் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பெண்களும் எல்லா ஃபீல்டுலையுமே ஆல்ரவுண்டர்ஸாக தான் இப்போ சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க. இராணுவத்துலையுமே கூட பெண்களோட எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைனாவில் ரீசெண்டாக ஒரு அதிரடி தாக்குதல் படை, அதாவது பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கேர்ள்ஸ் டீம் ஒன்று வந்து அதிரடி தாக்குதல் படையில் வந்து இப்போ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்கியாக ட்ரைனிங் செஷன்லாம் இருக்குமோ அதே மாதிரி ரிஸ்கியான ட்ரைனிங் செஷன்லாம் இவங்களுக்கும் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தது. அவங்களோட ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்தது, அந்த பெண்கள் அதிரடி தாக்குதல் படை எப்படி ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சீனாவில் தீவிரவாத செயல்களை முறியடிக்கும் வகையில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அதிரடி தாக்குதல் படை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பெண்கள் படை பல்வேறு சவால்களையும் கடினமான பயிற்சிகளையும் தாண்டி தற்போதுதான் முழுமையடைந்துள்ளது. இவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல், வேகமாக ஓடுதல், எதிரிகளை அதிரடியாக தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. புகை நிறைந்த குகைக்குள் எந்தவிதமான சுவாச கருவிகளும் இல்லாமல் ஓடும் பயிற்சி
மிக கடினமான பயிற்சியாக அமைந்தது என பெண்கள் படையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூறினார். 3秒以内我方已经命中所有的。 இந்த கடினமான பயிற்சியின் போது பெண்கள் உடலளவிலும் மனதளவிலும் வலுவானவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர். ஆண்கள் படைக்கு நிகராக எந்த தாக்குதலையும் சமாளிக்கும் வகையில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படை சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் தீவிரவாத எதிர்ப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. யூஎஸ் அண்ட் சவுத் கொரியா சேர்ந்து நடத்தின வார் ட்ரில் பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ண வார் ட்ரில்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல எல்லாம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு வார் ட்ரில்லையுமே வந்து ஒரு புது டிவைஸ், ரொம்ப ஹைஃபையான ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு புது டிவைஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுவாங்க. சோதனை முயற்சிகள் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஒரு வார் ட்ரில்லையுமே கூட யூஎஸ்லேருந்து ஒரு வார்ஷிப் ஃபோர்ட் வர்த் அப்படிங்கிற ஒரு வார்ஷிப் வந்து சவுத் கொரியாவுக்கு அவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த ஷிப் வந்து டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ ஹைஃபையாக இருந்தது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது இந்த ஷிப் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து ராணுவ ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக அமெரிக்காவின் கடற்படையை சேர்ந்த போர்க்கப்பல் ஒன்று தென்கொரியா வந்துள்ளது. ஃபோர்ட் வர்த் என்ற போர்க்கப்பல் தென்கொரியா மற்றும் அமெரிக்க ராணுவங்களின் கூட்டுப் போர் ஒத்திகை நிகழ்ச்சிக்காக முதல் முறையாக தென்கொரியா வந்துள்ளது. இந்த கப்பலில் 2 ஹெலிகாப்டர்களும் உள்ளன. அவற்றில் ஒன்று ரோந்து பணிக்கு பயன்படுத்தும் ஹெலிகாப்டர் ஆகும். இந்த போர் ஒத்திகை குறித்து பேசிய அமெரிக்காவின் கடற்படை பிரிவு கமாண்டர் லிஷா, இது வழக்கமான போர் ஒத்திகைதான் என்றும் எந்த நாட்டையும் எரிச்சல் படுத்துவதற்கான நடவடிக்கை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். I don't see these exercises as provocative. They're really part of a routine series of exercises. தென்கொரியா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க தென்கொரிய ராணுவ கூட்டு ஒத்திகைக்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. என்ன நேயர்களே, இந்த வாரம் சைனாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஃப்ளவர் ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஆஸ்திரேலியாவோட ஜம்போ ஜெட், சவுத் கொரியாவில் இந்த டூரிஸ்ட் ட்ரெயின், நிறைய விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் இதை விட பியூட்டிஃபுல்லான பஞ்ச் ஆஃப் ஃபேக்ட்ஸோட இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் திலா சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் குட் பை.